இந்த காணிக்கை பெட்டியில் கவரில் எல்லாம் காணிக்கை போடுறாங்கல்ல, எடுத்து அந்த கவரெல்லாம் தொட்டு நான் ஜோம் பண்ணுவேன். அந்த காசெல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஜோம் பண்ணும்பொழுது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, அவன் நீட்டாக ஒரு 100 ரூபான்னா கூட அதை நீட்டாக அந்த கவருக்குள்ளே வச்சு இல்லைனா 2ஆக வச்சு மடக்கி பேர் எழுதி போடுவோம். அந்த கவரில் பேர் இருக்காது, ஆனால் 5 ரூபா 10 ரூபாய் 20 ரூபாலாம் எப்படியெல்லாம் மடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் மடக்கி சுருட்டி பிழிச்சு அந்த கவரை மூடவே முடியாது, குரோக்கடைல் வாய் மாதிரி திறந்துருவோம். அப்படி இருக்கும் அந்த கவர். ஒரு நாள் அதில் எழுத்து எழுதி இருந்துச்சு தமிழில். எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் படிக்க முடியல, அப்படி ஒரு எழுத்து. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது யாரோ படிப்பறிவு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் தவறாமல் இருக்கும். அதில் 5 ரூபா 10 ரூபா 100 150 ரூபா, அதாவது டெய்லி அவங்க எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணும். ஆண்டவரே, இது யார் இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, இந்த காசை மடிக்க கூட தெரில, இப்படி காணிக்க போடுறாங்களே, இவங்களை நீங்கள் உயர்த்தணும் இல்லை, தொட்டு தொட்டு ரொம்ப நாளாக இது யாராக இருக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பாட்டி என்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க அதே மாதிரி ஒரு வயிறு வீங்கின மாதிரி ஒரு கவரை என்கிட்ட கொடுத்தாங்க. கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன் கையை. இவங்களை தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், நீங்கள் யார்? பேர் சொன்னாங்க. வீட்டுக்கார் இறந்துட்டாரு, ஒரே பையன், அவர் குடும்பத்தை பார்க்குறாரு. இவங்க பூ மார்க்கெட் கிட்ட வடை, ஒரு கடை கிட்ட வடை சுட்டு விற்கிறாங்க, ஓன் பிஸ்னஸ். அப்போதான் தெரிஞ்சிச்சு இந்த காசெல்லாம் ஏன் எண்ணெயாக இருக்கும். உங்கள் முகத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், டெய்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஐயோ பாஸ்டமா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கதையை கேளுங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, வரவங்க எல்லாம் என் கடையில் தான் வடை சாப்பிடுவாங்க, என் கை பக்கம் தான் நல்லா இருக்கும். எனக்கு பக்கத்தால் ஒருத்தர் லைட்டெல்லாம் போட்டு பயங்கர ரிச்சாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டான், பணக்கார கடையை ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் அழுதேன். அப்போ ஏசப்பாட்ட சொன்னேன், எங்கே எத்தனை பேர் சுட்டாலும் என் வடை தான் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அதுதான் ஹைலைட்டு. ஏசப்பாட்ட சொன்னாங்களாம், என் மூஞ்சி நல்லா இல்லை ஏசப்பா, நான் வயசானவோ, என் மூஞ்சியை பார்த்தா யாரும் இந்த கடைக்கு வரமாட்டாங்க, நீங்க வடை சுட்டு நான் வடை சுட்டு தரேன், நீங்க கவர்ல வச்சு நீங்க கொடுங்க. ஆண்டவரை வடை வியாபாரி ஆகிட்டாங்க. என் மூஞ்சியை பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிப்பாங்கன்னு ஜெபம் பண்ண பாஸ்டர்மா. அன்னையிலேருந்து அவன் அத்தனை லைட்டு போட்டு வச்சாலும் கூட்டம் பாட்டி உன் வடை தான் நல்லா இருக்குன்னு இங்கேயே வர்றாங்க. ஏன் தெரியுமா? வடை நான் கொடுக்கல, என் உருவத்துல இயேசுநாதர் கொடுக்குறாரு. அதுலதான் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு எது தேவையோ அதுதான் என் ஆண்டவர். கணவனை இழந்தவங்களுக்கு காப்பாளர், தகப்பனை இழந்தவங்களுக்கு தகப்பன். எதுக்காக என் இருதயம் தவிக்குதோ அதுதான் என் ஆண்டவர். அதுல கேவலம் மட்டம் உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை.